இந்த ரெசிபி வந்துட்டு தாய் ரெசிபி. இது பேர் வந்துட்டு பீக்கா யட்சைன்னு சொல்லுவாங்க. பவுலில் மின்ஸ்டு சிக்கன், கேபேஜ், கேரட், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸு, ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பவுடர் அதனால ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட்டு, சுகர், பெப்பர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ சிக்கன் விங்ஸில் இந்த சைடில் இருக்க அந்த ஒரு சிங்கிள் போன் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங்கை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் ஆனால் போதும். 10 மினிட்ஸ் ஸ்டீம் ஆனதுக்கு பிறகு ஒரு 3 ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துகிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி ஒரு பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணி அதில் நம்ம வேக வச்சுருக்க இந்த சிக்கனை டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா மேலே கோட் பண்ணிவிட்டு நல்லா சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா பீக்கா யுட்ஸா என்ற தாய் சிக்கன் விங்ஸ் ரெசிபி ரெடி. இதுதான் குக் வித் கோமாளியில் அக்ஷய் கமல் செஞ்சு செஃப் ஆஃப் த வீக் வாங்கின ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி